எங்கள் கூட்டணி எந்தவித சலசலப்பும் இல்லாம ஜென்டில்மேன் கூட்டணி மாதிரி என்டிஏ கூட்டணி ஜென்டில்மேன் சிண்டிகேட் அருமையா இருந்ததுங்க. இன்னைக்கு பாருங்க திமுகல அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது சட்டமன்ற முடிவு நாள், வேல்முருகன் அவ்வளவு முதலமைச்சர் வாழ்த்தி என்னென்னமோ தகவல். இன்றைக்கு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த மந்திரிகள் எவ்வளவு கொள்ள அடிச்சாங்கன்ற விவரம் என்கிட்ட இருக்கு, அதை நான் வெளியிடுவேன். 10 ஆண்டுகளா இவங்க கூட இருக்காங்க, 10-15 ஆண்டுகளா. அவர் அந்த மாதிரி பேட்டி அடிச்சுட்டு இன்னைக்கு அந்த பிளாஸ்டிக் சேர்க்காரு. கரெக்டா அவருக்கு ஒரு முடிவு வச்சாங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் ராஜா சேர்னா உனக்கு பிளாஸ்டிக் சேர். 8 தொகுதிக்கு ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? பெட்டி கை மாறிடுச்சு. பெரிய அளவுக்கு பணப்பரிமாற்றம் நடந்ததால திருமாவளவன் இப்படி ஒத்துக்கிட்டாரா? எதுக்காக 8க்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் எதுக்கியா? நேத்து வந்த தேமுதிக அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு மைனஸ்ல இருக்கிறவங்க அவங்க. ஆனா திருமாவளவன் அப்படி 4% ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு 8 சீட்டு. திமுகவுக்கு ஓட்டு போறதும் திருடனை விருதுக்கு கூப்பிடுறது ஒண்ணுங்க. அட்டகத்தி முதலமைச்சர் சுய அறிவு கிடையாது. யார் ஒரு அட்டகத்தி? அட்டகத்தி எதுக்கு ஒதுக்கும்? அதாவது நான் இரும்பு கரம் துருப்பிடிச்ச கரமாக போச்சு அட்டகத்தி. அட்டகத்தி முதலமைச்சர் இந்த வெளியிடுற போய் நிதி வாங்கிட்டு வர போயிருக்காரு. உனக்கு அறிவுன்றதே கிடையாதா? ஏன்னா இன்னைக்கு நேர்காணல் கூட எப்படி போயிட்டு இருக்கு? 96 கூட்டல் 7 எவ்வளோன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்றவங்களுக்கு சீட்டுன்ற மாதிரி நேர்காணல் போயிட்டு இருக்கு. அதனால இந்த கூட்டணி விளங்காத கூட்டணிங்க. இவங்க எல்லாமே ஆதாயம் பார்த்து இருக்கிறவங்க. இவன் 100 ரூபாய் கொள்ளாடிச்சா நமக்கு 20 ரூபா கொடுப்பானா, 1,00,000 ரூபாய் கொள்ளாடிச்சா 20,000 ரூபாய் கொடுப்பானா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது தவிர இது உண்மையான உளப்பூர்வமான கூட்டணியே கிடையாதுங்க. எங்க கூட்டணி 200-210 தொகுதியில வெல்றது உறுதி. தனி மெஜாரிட்டியோட அதிமுக ஆட்சி அமைக்கிறது உறுதி. இந்த முடிவு வந்த உடனே அடுத்த சில தினங்களுக்குள்ளேயே திமுக இதோட நாளை நமது நேயருக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். அன்பு சார், இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணி தொகுதி பங்கீடு நேற்று வெற்றிகரமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை கழகத்தில் வச்சு முடிச்சிட்டாரு. சார் திமுக என்னென்ன விமர்சனம் வச்சாங்களோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நேற்று எடப்பாடி பழனிசாமி செஞ்சு காமிச்சிட்டார். சார் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாங்க, இது பெரிய சந்தோஷம் இல்லை? உண்மையாகவே இந்த இயக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே உண்மையாகவே நேற்று ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ விமர்சனங்கள். டெல்லி தான் முடிவு பண்ணோம், அங்கிருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படியெல்லாம். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விமர்சனங்களையும் தவிடு பொடியாக்கி எழுச்சி தமிழர், புரட்சி தமிழர், நம்ம ஆளுமை மிக்கவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிமுக தலைமை கழகத்துக்கு எல்லாரையும் வர வச்சு அங்கே கூட்டணி அறிவிச்சார் பாருங்க. அங்கேயே அவர் எங்கேயோ போயிட்டாருங்க. உண்மையாகவே எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். என்னவோ ஏதோ மற்றவங்க சொல்கிற மாதிரி விமர்சனத்துக்கு நாம் உள்ளாகிடுமோ அப்படி. ஏன்னா இது ஆளுமை நிறைந்த இயக்கங்க. தன்னுடைய ஆளுமையை எடப்பாடியார் நிரூபித்தார் நேற்று. அருமையாக இருந்ததுங்க. எங்களுடைய அதாவது என்டிஏ சிண்டிகேட் ரொம்ப அருமையாக இருக்குது. எடப்பாடியார் தலைமையில் இங்கே ஆட்சி அமைக்கிறது உறுதி. எடப்பாடியார் தலைமையிலே அனௌன்ஸ் பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருந்தது. ஸோ 9 ஆண்டுகளுக்கு பிறகு டிடிவி தினகரன் அதிமுக அலுவலகத்துக்கு வந்திருக்கார். சார் ஆமாங்க. அவர் மாதிரி நேற்று பேசும்போதும் நாங்கள் 100% எதிர்பார்த்தோம், எங்களுக்கு 99% மன நிறைவு கிடைச்சிருச்சு, எங்களுடைய இடங்கள் கிடைச்சிருச்சுலாம் சொன்னார். சார் உண்மைதாங்க. அதாவது நீங்கள் பாருங்கள், அதிமுக அதாவது பிஜேபிக்கு 27, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18, அமமுகக்கு 11, மற்றவைகளுக்கு நாங்கள் பார்த்து செய்வோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. மற்றவங்க சிறு சிறு கட்சிகள், அதாவது ஜான் பாண்டியன், பூவை ஜெகன்மூர்த்தி, அதுக்கப்புறம் ஏசி சண்முகம், இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் பார்த்து செய்வோம். அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம மூப்பனார் மகன் ஜி.கே. வாசன் அவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. எங்கள் கூட்டணி எந்தவித சலசலப்பும் இல்லாமல் ஜென்டில்மேன் கூட்டணி மாதிரி என்டிஏ கூட்டணி ஜென்டில்மேன் சிண்டிகேட் அருமையாக இருந்ததுங்க. இன்றைக்கி பாருங்கள் திமுகவில் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது சட்டமன்ற முடிவு நாள்,
வேல்முருகன் அவ்வளவு முதலமைச்சரை வாழ்த்தி என்னென்னமோ தகவல். இன்றைக்கு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த மந்திரிகள் எவ்வளவு கொள்ளை அடித்தாங்கன்ற விவரம் என்கிட்ட இருக்குது, அதை நான் வெளியிடுவேன். 10 நாளை கொள்ளையா? 10 நாள் வரைக்கும் முன்னாடி இப்படி பேச்சு, இப்போ இந்த மாதிரி பேச்சு. அதே மாதிரி திருமாவளவன் என்ன பண்ணார், முந்தானால் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ரொம்ப மனசு நொந்து எங்களை வளர்ச்சி அடைய விட மாட்டேன்றாங்க, எங்களை வளர விட மாட்டேன்றாங்க, எங்களுக்கு நான் மனது சங்கடத்தோடு சொல்கிறேன், என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வழிகாட்டணும், அதுக்கு இவங்க வழி விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்த கூட்டணி இல்லை, 10 ஆண்டுகளாக இவங்க கூட இருக்காங்க, 10-15 ஆண்டுகளாக. அவர் அந்த மாதிரி பேட்டி அடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அந்த பிளாஸ்டிக் சேர்க்காரு கரெக்டாக அவருக்கு ஒரு முடிவு வச்சாங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் ராஜா சேர்னா உனக்கு பிளாஸ்டிக் சேர்றாங்க. 8 தொகுதிக்கு ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? இந்த ஆர்ப்பாட்டம் தேவையே இல்லையே. இதுதான் அவங்க தான் முதலே கொடுங்க. பெட்டி கடிச்சிடுச்சா பெருசா? பெட்டி கடிச்சவொன்னு தன்னை நம்பி இருக்கணும் வழிகாட்டணுன்ற முடிவு மாறி போச்சா? தனக்குரிய பெட்டி கடிச்சிட்டோன்னே. அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்டெல்லாம் பாருங்கள், எதுக்குங்க இந்த இயக்கம் உண்டி குளிக்கிங்க? எதுக்குங்க இயக்கம் நடத்துகிறானுங்க? இப்போது 6 இருந்தாங்க, 7 ஆக்கலாம், 8 ஆக்கலாம், 5க்கு இறங்கி வராங்க சார். குறிப்பாக அதிமுக பாஜகவுக்கு அது சாதகமாயிரம்னு சொல்லிட்டு 5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டோன்னு சண்முகம் சொல்கிறாரு சார். சண்முகம் சொல்கிறாரு, இந்த மாதிரி பிஜேபி உள்ளே வந்துடும், அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஏன் அதுக்காக ஏன்டா இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண? ஆரம்பமே ஒத்துக்க வேண்டியதானே? பிஜேபி ஏற்கனவே வளர்ந்து கிடக்குதுங்க. காங்கிரஸ் எங்கே மைனஸில் போயிட்டு இருக்க காங்கிரஸ். பிஜேபி அப்படி இல்லை, இன்றைக்கி இந்துக்கள் மத்தியில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. அதிமுக கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அதிமுக எந்த மதத்தையும் சார்ந்த இயக்கம் கிடையாது. இப்போது திமுக கூட்டணியில் முஸ்லீம் அப்படி முஸ்லீம் லீக், முஸ்லீம்லாம் என்ன ஒரு மத சார்பு தானே? அது மத சார்பு கிடையாதா? மத சார்பற்ற இயக்கம்னு சொல்கிறதுக்கு பிஜேபினா மத சார்பா? எப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி உலகத்தில் மதிக்கக்கூடிய அளவுக்கு, போற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிரதமர் உலக நாடுகளுக்கே வழிகாட்டியாக இருக்கார். அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறதுக்கு பல நாடுகள் வந்து போகும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கார். நம்முடைய கூட்டணி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றோட ஒன்று ஒத்தி போகிறவங்க, எல்லாம் மாமன் மச்ச உறவோட, அண்ணன் தம்பி உறவோட ஒத்தி போகிறவங்க. யாருக்கும் எந்த பிரிவினையும் கிடையாது. பிரிவினையை உண்டாக்கி அதில் லாபம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோட ஸ்டாலின் குரூப்பு திருப்பரங்குன்றத்தில் பண்ணாங்க. ஒரு 10 பேர் போய் விளக்கு ஏற்றுறதுல என்ன ஆகிடும்? முஸ்லீம்கள் அங்கே யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே. எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனீங்க. அது நிச்சயமாக பொய்யாயிடுச்சு. ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துச்சு, சுவாமிநாதன் போய் ஏற்றலாம் விளக்குன்னு. நேற்று வரைக்கும் அடித்தடியில் இருந்தவங்க இன்றைக்கி ஒன்றா போயிருக்காங்க. இது வரைக்கும், அதாவது 5 ஆண்டு கால ஆட்சி, 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஒன்றா இருந்தவங்க இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்காமல் இருந்தீங்களா? இன்றைக்கி தான் உங்களுக்கு விடிவு காலம் வந்ததா? ஆனால் எங்களை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதே உங்களுக்கு பெரும் வேலையாக இருந்தது சார். நேற்று கூட திருமாவளவன் வந்து அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க சார். இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும், 2028 மாநிலங்களவையில் உறுப்பினருக்கு ஒன்று வேணும் அப்படின்லாம் சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினாங்க சார். இருந்தாலும் இன்னைக்கு வந்து திருமாவளவன் ஏன் சார் அடங்கி போறாரு? 8 தொகுதிக்கு ஓகே சொல்லிட்டார் சார், மன நிறைவா இருக்குன்னு வேற சொல்றாரு சார். அதுதான் சொல்லிட்டு நாங்கள் பெட்டி கை மாறிடுச்சு. பெரிய அளவுக்கு பணப்பரிமாற்றம் நடந்ததால திருமாவளவன் இப்படி ஒத்துக்கிட்டாரா? தன்னை நம்பியர்களும் வழிகாட்டாமல் விட்டாரான்றது தான் முதலே சொன்னேங்க உங்களுக்கு. உங்களுக்கு சொன்னேன், திருமாவளவன் எதுக்காக 8க்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டம் எதுக்குயா? இரட்டை இலக்கம் தான் வேணும், நான் வளரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திருமாவளவன் இன்னைக்கு வந்து இந்த 8 சீட்டுக்கு ஓகே. நேற்று வந்த தேமுதிக அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு மைனஸ் இல்லை இருக்கிறவங்க அவங்க. ஆனால் திருமாவளவன் அப்படி இல்லை, 4% ஓட்டு வாங்கியிருக்கார். அப்படிப்பட்டவருக்கு 8 சீட்டு.
ஆனால் நேற்று வந்த தேமுதிகக்குள்ள சேர்ந்துருக்கு பாருங்க, அதுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா இன்னும் சீட்டு அறிவிக்கலை. அவங்களும் ரெட்டை இலக்கத்தில் எதிர்பார்க்குறாங்க. ஏறக்குறைய 9 கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபடுது. அப்போது இவங்களுக்கெல்லாம் கேவலப்பட்டா அந்த கம்யூனிஸ்டும் தேமுதிகவுக்கு கேவலப்பட்டா இருக்கிறீங்க நீங்கள் அந்த கூட்டணியில். சார், மக்கள் பிரச்சனைக்கு கம்யூனிஸ்டும் விசிகாவும் இதுவரை பெரிதாக குரல் கொடுக்கவில்லைன்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது சார். இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு சீட்டுன்னு வரும்போது மட்டும் அந்த இழுத்தடிக்கக்கூடிய காரணம் என்ன சார்? நேற்று வரைக்கும் ஆட்சியாளர்களை பற்றி எந்த குறையும் சொல்ல. எவ்வளவோ வன்முறைகள், எவ்வளவோ பாலியல் பலாத்காரம், எவ்வளவோ நாடு சீர்கெட்டு போயிருக்கு, கள்ளச்சாராயம், அதே மாதிரி போதைப் பொருள், ஃபோக்ஸோ, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தும் அதுக்காகலாம் எந்த குரலும் கொடுக்கல. நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம் விளாத்திக்குளம் தூத்துக்குடி அந்த +2 படித்த பொண்ணு. நேற்று முந்தா நாளோ சங்ககிரியில் ஒரு 9ஆம் வகுப்பு பொண்ணு சீரழிக்கப்பட்டு. இதை பற்றியெல்லாம் இந்த இந்த இதர கட்சிகள் போராடலை, வீதிக்கு வரலை. ஒன்றா இருந்தவங்க இன்னைக்கு சீட்டு பிரச்சனை வரும்போது வெளியே வந்துட்டாங்க. அந்த சீட்டு பிரச்சனையும் பண பரிமாற்றம் நடந்ததால் ஒத்துக்க. இதெல்லாம் ஒரு கூட்டணியாங்க. நீங்கள் அதாவது தமிழக மக்களுக்காக இல்லை கூட்டணி கிடையாது. தன்னுடைய ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய சுயநலம், அதில் இருக்க லீடருங்க சுயநலம், இவங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கிறதுக்கு இது ஒரு கூட்டணியான்றதை பொதுமக்கள் பார்ப்பாங்க. பொதுமக்கள் நிச்சயமாக இதை வந்து கண்காணிப்பாங்க. யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாம் இன்றைக்கி வந்து பரந்துபட்ட உலகம். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. தொலைக்காட்சி கிடையாது, மொபைல் கிடையாது. இப்படி இருந்த காலம். அன்றைக்கி லேண்ட்லைன் ஒரு ஃபோன், அது 100 வீட்டுக்கு 1000 வீட்டுக்கு ஒரு ஃபோன் இருக்கும். தொலைக்காட்சின்றது ரேடியோ, அது எங்கேயோ இருக்கும். அப்படி கண்மூடித்தனமாக இருந்த உலகம் மாதிரி இன்றைக்கி கைக்குள்ள உலகன்ற மாதிரி வந்துடுச்சு. அப்படின்னும் போது நிச்சயமாக இந்த மக்கள் அதுக்குரிய பாடத்தை நிச்சயமாக கற்பனை. ஏண்டா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம்? திமுகவுக்கு ஓட்டு போகிறதும் திருடனை விருதுக்கு கூப்பிட்றது ஒன்றுங்க. திமுக கட்சிக்கு ஓட்டு போகிறதும் திருடனை பாக்கு வச்சு விருந்துக்கு கூப்பிட்றது ஒன்று. இதை வந்து தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க நினைக்கிறாங்க இனிமே நாம தான் அப்படின்னு. நிச்சயம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த 3 மாதங்களாக நீங்கள் செஞ்ச செயலே உங்களை இவன் ஓட்டுக்காக பண்ணுறான். என்னங்க இந்த 3 மாதத்தில் திட்டங்கள் அறிவிக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். இப்போ பெட்ரோலுக்கு கேஸு டிமாண்ட் வந்தவுடனே எடப்பாடியார் டெல்லிக்கு போனோடனே அதுக்காக நிதி வாங்கினார். ஏண்டா உன்னுடைய கட்சியோட ஆட்சியே முடிவுக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்படி நிதி கொடுப்பாங்க? அந்த ஒரு சுய அறிவு கூட இல்லாதவங்க இந்த முதலமைச்சர். அட்டகத்தி முதலமைச்சர் சுய அறிவு கிடையாது. யார் அவர்? அட்டகத்தி. அட்டகத்தி எதுக்கு உதவும்? ஏதாவது நான் இரும்பு கரம் துருப்பிடிச்ச கரமாக போச்சு. அட்டகத்தி முதலமைச்சர் வந்து இந்த வெளியிடுறார், போய் நிதி வாங்கிட்டு போயிருக்கார். உனக்கு அறிவுன்றதே கிடையாதா? ஏன்னா இன்றைக்கி நேர்காணல் கூட எப்படி போயிட்டுருக்கு? 96 கூட்டல் 7 எவ்வளோன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறவனுக்கு சீட்டுன்ற மாதிரி அங்கே நேர்காணல் போயிட்டுருக்கு. அதனால் இந்த கூட்டணி விளங்காத கூட்டணிங்க. விளங்காத கூட்டணியை வந்து இது வரைக்கும் ஒத்து ஊதிட்டு இருந்தாங்களேன்றதை பொதுமக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கலாச்சார சீர்குலைவு. ஏங்க ஸ்கூலுக்கு போகிற பையன் ஹோம்ஒர்க் எழுதிக்கலான்னு கேட்பாங்க. இன்னைக்கு ஸ்கூல் வாசலில் வரும்போது பேக்கை செக் பண்ணுறாங்க, பேக்கெட்டை செக். ஏன்னா அவன் கொண்டு போகிறான் கஞ்சாவை. ஒரு அம்மா காலத்தில் அதை தொடர்ந்து வந்த புரட்சித் தலைவர் காலம் தொட்டு, அம்மா காலம் தொட்டு, எடப்பாடியார் காலம் தொட்டு வரைக்கும் பெண்கள் ரொம்ப தாராளமாக வெளியே போயிட்டு வந்தாங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் நிகழாமல் இருக்காது. ஆனால் இது தொடர்கதை ஆகிப்போச்சு. சார், இப்போ 23 கூட்டணி கட்சியோட வந்து இந்த தேர்தலை மு.க. ஸ்டாலின் சந்திக்கிறார் சார். விசிகா வெளில வந்துடும், கம்யூனிஸ்ட் வெளில வந்துடலாம் வந்து பேசினாங்க சார். இப்போ அவங்களெல்லாம் அரவணைச்சு மு.க. ஸ்டாலின் போறாரு, அவர் பெரிய சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசியல் விமர்சகரும் சரி, சில பத்திரிகையாளரும் சொல்றாங்களே சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னைக்கு விவசாயிகள் அமைப்பு, நாடார்கள் கூட்டமைப்பு, புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து
கிரீன்வேஸ் சாலையில் அவர் வீட்டில் வந்து சந்திக்கிறாங்க. எங்களுடைய ஆதரவு உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து சொல்கிறாங்க. இவர்கிட்ட இருக்கிற கூட்டணி அப்படின்னும் போது ஆதாயம் பார்த்து, இவங்க எல்லாமே ஆதாயம் பார்த்து இருக்கிறவங்க. இவன் 100 ரூபா கொள்ளாய்ச்சா நமக்கு 20 ரூபா கொடுப்பானா, லட்ச ரூபாய் கொள்ளாய்ச்சா 20,000 ரூபாய் கொடுப்பானா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்ததே தவிர இது உண்மையான உளப்பூர்வமான கூட்டணியே கிடையாதுங்க. அதனால் இதை வந்து பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். இது விரட்டப்பட வேண்டிய ஆட்சி அப்படின்னு தமிழக மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. 2026 23 ஏப்ரல் 23 அன்று அதுக்குரிய பதில் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இதில் மாற்று கருத்து சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க. சிறப்பாக இருக்குது எடப்பாடி அவரோட செயல், அவர் கொண்டு போகிற விதம், கூட்டணி கட்சிகளை எவ்வளோ அழகாக கொண்டு போனார் பாருங்க. அதே மாதிரி வாக்காளர்களை சந்திக்கிற விதம் ரொம்ப அருமையாக இருக்குது. இது வெற்றின்றது தான் எங்கள் பாதை, வெற்றியை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கும். தொடராட்சின்றது திமுகவுக்கு கிடையாது. எங்களுக்கு தொடராட்சின்ற வரலாறு இருக்குது. புரட்சித் தலைவர் 3 முறை, புரட்சித் தலைவர் அம்மா 2 முறை, எடப்பாடியார் தொடர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. இப்போ கேட்குறாங்க அவங்க, எடப்பாடியார் என்ன சிஎம் கேண்டிடேட்டுன்னு சொல்லிட்டு எலெக்ஷனை சந்தித்து முதல்வர் ஆனார். உங்கள் அப்பன் கருணாநிதி காலில் நுழைஞ்சி வந்தார் அப்படி இப்படின்னு விமர்சனம் பண்ணுறீங்க. உங்கள் அப்பன் கருணாநிதி அண்ணா இறந்துட்டோன்னு ராஜாஜி ஹாலில் போட்டு வச்சுருந்தாங்களே, அன்னைக்கு இயற்கை உபாதிக்காக தலைவர் புரட்சி தலைவர் போகும்போது பின்னாடியே போய் அவர் காலில் விழுந்தியா வேறு என்ன பண்ணன்னு எங்களுக்கு தெரியாது. நீ எப்படி 10ஆவதா 15ஆவதா இருந்த ஆள் நீ முதலமைச்சரான அன்னைக்கு நீ என்ன உன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? அந்த வரலாறையே மறந்துடுறான் யார், உதயநிதி. உன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலை, ஊர்ந்து வந்த தவழ்ந்து வந்தனு. அன்றைக்கு இருக்க காலகட்டாயத்தை, அன்றைக்கி அவர் அப்படி வந்ததுக்கு காலகட்டாயத்தை அது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. 30 ஆண்டுகள் அந்த அம்மா கூட பயணித்தவங்க இது எப்படி இருக்கும் அப்படின்ற திசை தெரியாத காட்டில் இருந்த மாதிரி ஒரு குடும்ப ஆட்சி வந்துடக்கூட அடுத்தது தன்னோட ஸ்டாண்ட் பண்ணி பொதுச் செயலாளர் ஆக்கி இந்த கட்சியை இது வரைக்கும் நிலைநிறுத்திட்டு வரா பாருங்க. எங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதங்க அவர். சார் இப்போ டெல்லியில் முடிவு பண்ணிட்டு வந்து சென்னையில் வந்து அறிவிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இவர் வெறும் அறிவிப்பாளர் பதவி மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாருன்னு பெரியசாமி வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். அதாவது அறிவுபூர்வமாக இருக்கணுங்க. முட்டாளுக்கு சேர்ந்த கூட்டம் அது. மூடர்கள் இருக்கிற இயக்கம், திருடர்கள் முன்னேற்ற கழகம் மூடர்கள் இருக்கிற இயக்கம். அவங்க பேசிட்டு வந்துட்டாராம், நாங்கள் டெல்லிக்கு போனால் என்ன, காஷ்மீருக்கு போனால் தடுக்கி விழுந்தா எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகையாளரும் அதிமுக பழனிசாமி இப்படி பண்ணிட்டார், அங்கே போனார் இங்கே போனார். டெல்லினா பயப்படுறாங்களா சார் திமுக? கண்டிப்பாங்க. இனிமே இருக்கு பாருங்க, இவங்களோட ஊழல் பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. ஒரு அமைச்சர் ஒவ்வொரு துறையிலையும் ஊழல், இது நிச்சயமாக வெளிப்படும். டெல்லிக்கு போனால் யாரை பற்றி என்ன ரிப்போர்ட் பண்ணாங்களோ அடுத்த நாள் எந்த வீட்டுக்கு இடி வருமோ, எந்த வீட்டுக்கு ஐடி வருமோ, எப்போ நம்ம ஆளுங்களாம் சிறைக்கு போவாங்களோன்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ வராத நீ போவாத அப்படி தடை விதிச்சுட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் பாலியல் அந்த பெண்கள் யார் அந்த சாரு, அந்த மாதிரி எத்தனையோ சாருங்க. கிட்னி திருட கிட்னி முறைகேடு, 10 ரூபா பாலாஜி, அதே மாதிரி நம்ம இவன் KN நேரு அவனை பற்றிய ஊழல் விஷயம், TR பாலு பற்றி, இப்படி தொடர் இன்னும் கேட்டால் இங்கே சொன்னீங்களா ஐபிஎல் அந்த இது கூட இருக்குங்க. இப்படி எல்லா துறையிலையும் ஊழல் நிறைஞ்சி இருக்கிறதால இவங்க டெல்லின்னாவே பயம். நாங்கள் எங்கடா போனால் உங்களுக்கு என்ன ஆகுது? வெறும் அறிவிப்பாளர் எப்படி சொல்கிறேன், எல்லாரையும் கூட்டு வச்சு எல்லாருக்கும் உரிய மரியாதை செஞ்சு அவங்க திருப்பி எங்கள் பொதுச் செயலாளருக்கு மரியாதை செஞ்சு உட்கார்ந்து அதிமுக எப்படி முறைப்படி கூட்டணி அறிவிக்குமோ, யார் யாருக்கு எவ்வளோ சீட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியாக அருமையாக பண்ணியிருக்கார். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷங்க கட்சிக்காரங்களுக்கெல்லாம். இதில் மாற்றுக்கிறது சொல்கிறதுக்கே இல்லை. வெற்றி நிச்சயம். நாளை நமதே, என்ன இந்த நாடும் நமதே. எடப்பாடியார் போகிற இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்டும் அந்த பயணம் சிறப்பாக சிறப்பாக எழுச்சியாக போயிட்டுருக்கு. நாளைக்கு கூட மயிலாப்பூரில் தொடங்குறதா இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். என்ன அவருடைய எழுச்சி பயணம் நல்லா இருக்குது. எழுச்சி பயணம் முடிஞ்சு வர டைமில் தேர்தல் சுற்றுப்பயணம் வேட்பாளர்களில் ஆதரித்து ஒரு சுற்றுப்பயணம் வரப்போகிறாரு. வரும்பொழுது எங்களுடைய
வெற்றி நிச்சயிக்கப்படும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயம் நாங்கள் வெல்வோம். சார் குறிப்பாக இப்போ இந்த டெல்லியை பற்றி பேசணும்ல சார், இவர் டெல்லி போன உடனே அமைச்சர் ரகுபதி ஒரு விமர்சனம் பண்ணுறாரு, அடுத்து வந்து KN நேரு ஒரு விமர்சனம் பண்ணுறாரு, இப்போ பெரியசாமி பண்ணியிருக்காரு. தொடர்ந்து குறிப்பிட்டு நீங்கள் ஊழல்வாதிகள்னு சொன்னீங்களா சார் அமைச்சர்கள், இவங்க எல்லாமே தொடர்ந்து பண்ணுறாங்க. ஒருவேளை சிறைக்கு செல்லக்கூடிய அச்சத்தின் வெளிப்பாடாக அதை விமர்சனமாக எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமாக தானேங்க. சிறையில் தீகார் ஜெயில் இங்கே சென்னையெல்லாம் கிடையாது, புழல்லாம் கிடையாது, புழல் கிடையவே கிடையாது. நிச்சயம் தீகார் ஜெயில். நீங்கள் பாருங்கள், தேர்தல் முடிவு அதிமுக முதலமைச்சர் எங்கள் கூட்டணி 200-210 தொகுதியில் வெல்றது உறுதி, தனி மெஜாரிட்டியோட அதிமுக ஆட்சி அமைக்கிறது உறுதி. இந்த முடிவு வந்த உடனே அடுத்த சில தினங்களுக்குள்ளேயே, மாதங்கள் கிடையாது, சில தினங்களுக்குள்ளேயே இவங்களுடைய ஊழல் பட்டியலாம் வெளியிடப்படும். என்ன இவங்களுடைய கொள்ளை அடித்தாங்க பாருங்கள் பணம், இது எல்லாம் வெளியிடப்படும். ஏற்கனவே பொதுமக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். KN நேருவை பற்றி, செந்தில் பாலாஜியை பற்றி, ரகுபதியை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயந்தான். இதெல்லாம் வந்து இனிமே வந்து கோர்ட்டுன்ற சபை ஏறும், உங்களுக்கு தண்டனை நிச்சயம் வரும். அதில் தான் இங்கே திமுக இதோட அடைக்கப்பட்ட, விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு இயக்கம் திருடர்கள் முன்னேற்ற கழகம். நிச்சயமாக இதோட முடிவுரையை வந்து முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின், உதவாநிதி ஸ்டாலின், இவங்க 2 பேருமே சேர்த்து எழுதிட்டாங்க. அந்த குடும்பம் சேர்த்து எழுதியாச்சு. அதிமுக குடும்ப இயக்கம் கிடையாதுங்க, ஜனநாயக இயக்கம். போராடி வந்தார் பாருங்க. அதனால் இது வந்து புரட்சி தலைவர் என்ற மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கம். இதுக்கு அழிவுன்றது கிடையாது. அந்த சக்தி எங்களை நிச்சயமாக எங்களை காக்கும், எங்களை வழி நடத்தும். இதுதாங்க உண்மை. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். வணக்கம்.